அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நேற்று நம்ம இதுவரை பார்த்தோம்லமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனி إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. யா பனி அப்படிங்கும்போது நம்ம இதில் 3 அலிஃபுக்கு நம்ம பண்ணிட்டணும். இஸ்ராஈலத்குரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். நீட்டி அடுத்ததான் லத்குரு நிஅமதி யல்லதி. இங்கே பாருங்கள், லாமுக்கு மேலே சத்து இருக்குது. சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. கண்டிப்பாக இந்த சட்டம் உங்களுக்கு மனசில் ஆணி அடிச்சாக்கில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லேயுமே இந்த சட்டத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், அன்அம்து. இங்கே நமக்கு நூனை சாக்கின் வந்திருக்காமா, அடுத்ததாக ஐன் வந்திருக்கு. நமக்கு இங்கே இல்ஹாருடைய சட்டம் வருது. அப்போ நம்ம நூனை சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அலைக்கும் இங்கே நமக்கு இல்ஹாரை சபவியுடைய சட்டம் வருது. வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். ஃபல்லல்துக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு இல்ஹாரை சபவியுடைய சட்டம் வருது. சரிங்களா? அலல் ஆலமீன். சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. நம்ம நிப்பாட்டும் போது ஒரு ஆயத்தினுடைய முடிவில் நம்ம நிப்பாட்டும் போது என்ன செய்யணும், அங்கே என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். இது தோ ஜபருக்கும் கடா ஜபருக்கும் தவிர. ஓகேங்களா? அடுத்ததான் வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஅன் வலா யுக்பலு மின்ஹா. நம்ம மூச்சு வாங்குது, நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம எங்கே நிப்பாட்டுறோமோ அந்த இடத்துல சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். அதாவது ஒரு இடத்துலையும் அந்தந்த வக்ஃபு சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ஹா இருக்குது, பக்கத்தில் அலிஃப் இருக்குது, மேலே ஜபர் இருக்குது. இந்த மாதிரி உள்ள இடங்களில் நம்ம என்ன செய்யணும், மின் ஹா அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கணும். இதுதான் வக்ஃபுடைய சட்டம். நம்ம டீட்டெயிலாக நடத்தி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களாம்மா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வத்தகு யௌமல் லா தஜ்ஸி. யௌமல் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே இல்ஹாரே இதகம் பிலா குன்னாவோட சட்டம் வருது. சரிங்களா? நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். லா தஜ்ரி தஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம கல்கலாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். தஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜீமா அசச்சி ஓதணும். தஜ்ரி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின். நஃப்ஸுன் அப்படிங்கிறதுல நமக்கு இங்கே என்ன இருக்குது, தோ பேஷு இருக்காமா, தோ பேஷுக்கு அடுத்ததான் ஐன் வந்திருக்கு. ஐன் எழுத்து இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், நஃப்ஸுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்மீனுடைய குறியீடை நம்ம வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அன் நஃப்ஸின். இங்கே நமக்கு நூனை சாக்கின் வந்திருக்கு, அடுத்ததான் நூன் வந்திருக்கு. இங்கே நமக்கு இதகம் பில்குனாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். நஃப்ஸின் ஷைஅன். இங்கே நமக்கு இங்கே என்ன சட்டம் வருது, இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. தன்மீனுடைய குறியீடு தான் ஷீன் வந்திருக்கு. ஷீன் இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், இஹ்ஃபா செஞ்சு ஓதணும். இஹ்ஃபா செய்கிறதுனா குன்னா செஞ்சு ஓதணும். சரிங்களா? அன்நஃப்ஸின் ஷைஅன். இங்கே நமக்கு இதகம் பில்குனாவுடைய சட்டம் வருது. வாவ் இதகம் பில்குனாவுடைய எழுத்து. அப்போது ஷைஅன் வலா யுக்பலு. யுக்பலு அப்படிங்கும்போது காஃபுக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல அசைச்சி ஓதணும். வலா யுக்பலு மின்ஹா. மின்ஹா அப்படிங்கும்போது நமக்கு நுனை சாக்கின் வந்திருக்கு. நுனை சாக்கினுக்கு தான் ஹா வந்திருக்கு. ஹா இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்,
நூனை சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். மின்ஹா அப்படின்னு உச்சரிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஓதுனேன்னா, நான் நிப்பாட்டினேன்னா எனக்கு மூச்சு வாங்குதுன்ட்டு நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா அடுத்தது நம்ம ஓதும் போது ஷஃபாஅத்தும் அப்படின்னு ஓதக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், மின்ஹா நிப்பாட்டிருக்கோமா, முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓதணும். எப்படி ஓதணும்? ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون அப்படின்னு நம்ம ஓதணும். சரிங்களாம்மா? இப்போ நம்ம என்ன செஞ்சோம், மின்ஹா நிப்பாட்டினோம். நிப்பாட்டிட்டு அடுத்ததாக ஓதும்போது இந்த இடத்துலேருந்து ஓதாமல் முன்னாடியிலேருந்து நம்ம சேர்த்து ஓதணும். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், சட்டங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஓதணும். அடுத்ததான் ஷஃபாஅத்தும், இங்கே நமக்கு இதகாம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது. ஷஃபாஅத்தும் வலா யுஹது மின்ஹா, யுஹது மின்ஹா, மின்ஹாங்கும் போது இந்த நூனை சாக்கின் வந்திருக்கு, அடுத்ததாக ஹா வந்திருக்கு. ஹா இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல நூனை சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். அதலும் வலாஹும் யுன்ஸ்வரூன், அதலும் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், இதகாம் பில்குன்னாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வலாஹும் யுன்ஸ்வரூன், இங்கே நமக்கு இல்ஹாரே சபபியுடைய சட்டம் வருது. யுன்ஸ்வரூன் அப்படிங்கும்போது இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த இடத்துல நூனை சாக்கின் வந்திருக்காமா, அடுத்தா ஸ்வாத் வந்திருக்கு. ஸ்வாத் என்ன எழுத்து, இஹ்ஃபா உடைய எழுத்து. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், இஹ்ஃபா செஞ்சு ஓதணும். யுன்ஸ்வரூன், ரூன் சொல்லும் போது நூனுக்கு மேல் உள்ள ஜபரை இழுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். அப்போ வலாஹும் யுன்ஸ்வரூன். وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. وإذ نجيناكم நஜ்ஜைனாக்கும், இங்கே நமக்கு இங்கே வந்து நமக்கு வந்து இதகாமே சபபியோட சட்டம் வருது. இதகாமே சபபி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மின் ஆலி அப்படிங்கும்போது இந்த நமக்கு நூனை சாக்கின் வந்திருக்காமா, அதுதான் அலிஃப் வந்திருக்கு. இது இல்ஹாருடைய எழுத்து. நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தி ஓதணும். ஆலி ஃபிர்அவுன யஸூமுனகும் சூஅல் அஸாப், இங்கே நமக்கு ஃபிர்அவுன யஸூமுனக்கும், இங்கே வந்து நமக்கு இல்ஹாரே சபபியோட சட்டம் வருது. நம்ம வந்து 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டி சூஅல் அஸாபி யுذبحون அப்னாஅக்கும், இங்கே பாபை நல்லா அசைச்சி நூனை நல்லா 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டி இங்கே நம்ம இல்ஹாரே சபபியோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஓதணும். வயஸ்தஹியூன நிசாஅக்கும், இங்கேயும் நம்ம 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். وفي ذلكم بلاء من ربكم عظيم, இங்கே நம்ம வந்து இஹ்ஃபாவே சபபியோட சட்டத்தை இது இஹ்ஃபாவே சபபியோட சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். பலா 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டி இங்கே இதகாம் பில்குனாவோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி இங்கே இதுகாம் பிலாகுனாவோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி இங்கே நம்ம இல்ஹாரே சபபியோட சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். பண்ணி இங்கே அவீம் நிப்பாட்டும் போது மீமுக்கு மேலே சுக்குன் வச்சு நம்ம நிப்பாட்டணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.